ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாத்திரமுனிம் நம்ம ஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத்தே யாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतः स्नेहा भूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेरुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरे योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालेतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரிய பரம்பரைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆச்சாரிய பரம்பரையை நாம் நன்றாக அறிந்து கொண்டாலே நம்முடைய சம்பிரதாயத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நுட்பமான கருத்துக்கள் நன்றாக புரியும். தத்துவார்த்தங்கள் பல இருக்கின்றன. நம்முடைய சம்பிரதாயத்திலே தத்துவார்த்தங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. பல பல கிரந்தங்களிலே எத்தனையோ சித்தாந்தங்களை, எத்தனையோ முக்கியமான கொள்கைகளை நம்முடைய பெரியோர்கள் எடுத்து காட்டியுள்ளார்கள். அவற்றையெல்லாம் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமாக நமக்கு தேவை ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம். இந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்தாலே எத்தனையோ கிரந்தங்களிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ உயர்ந்த அர்த்தங்கள் நமக்கு புரியும். முதலிலே அது ஏன் என்றால் அவர்கள்தான் இந்த கொள்கைகளை நன்றாக உணர்ந்து நன்றாக அனுஷ்டித்து காட்டியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நாம் ஸ்ரத்தையோட கேட்டால் அந்த விஷயங்கள் நமக்கு நன்றாக புரியும். அப்படிப்பட்ட ஆச்சாரிய பரம்பரையை நாம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். அதிலே கடைசியாக நாம் அனுபவித்தது நம்பிள்ளையுடைய வைபவத்தை. அது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்பிள்ளை மகாச்சாரியருடைய வைபவத்தை ஓரளவுக்கு விரிவாகவே நாம் அனுபவித்தோம். அதை தொடர்ந்து நம்முடைய ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையிலே அடுத்ததாக இருக்கக்கூடிய வடக்கு திருவேதி பிள்ளை மற்றும் அவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பிள்ளைலோகாச்சாரியர், இவர்கள் இருவருடைய வைபவத்தையும் இன்றைய தினம் ஓரளவுக்கு அனுபவிக்கலாம். நம்பிள்ளையுடைய வைபவத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் அனுபவித்தோம். அவர் ஈடு என்கிற மகா வியாக்கியானத்தை நமக்கு அருளினார் என்பதை நாம் போன முறை அனுபவித்தோம். அப்படி சென்ற முறை நம்பிள்ளை நமக்கு ஈடு வியாக்கியானத்தை அருளினார் என்று நாம் பார்த்தோம். ஈடு 36,000 படி என்று சொல்லப்படக்கூடிய திருவாய்மொழிக்கான வியாக்கியானம். இதை நமக்கு நம்பிள்ளை அளித்தார் என்று சொன்னாலும் நம்பிள்ளை இதை உபன்யாசமாக தினந்தோறும் பெரிய பெருமாளுடைய திருவடி பார்ஸ்வத்திலே இருக்கக்கூடிய 4 மண்டபத்திலே வீற்றிருந்து தினந்தோறும் இந்த அர்த்த விசேஷங்களை, திருவாய்மொழியுடைய அர்த்த விசேஷங்களை வெளியிட்டார். அதை நமக்கு ஏடுபடுத்தி கொடுத்தது யார் என்று பார்த்தால் இந்த வடக்கு திருவீதி பிள்ளை என்கிற ஆச்சாரியர். அவருடைய வைபவத்தை முதலிலே அனுபவிக்கலாம். இவருடைய இயற்பெயர், அதாவது இவர் அவதரித்த காலத்தில் சூட்டப்பட்ட திருநாமம் ஸ்ரீ கிருஷ்ணபாதர் என்பது. இவருடைய அவதார ஸ்தலம் ஸ்ரீரங்கம் என்றே தெரிகிறது. இவருடைய திருநக்ஷத்திரம் ஆனி மாதத்திலே சுவாதி நட்சத்திரம்.
இவருக்கு ஆச்சாரியன் நம்பிள்ளை, முன்பே நாம் அதை பார்த்து விட்டோம். இவருக்கு பல சிஷ்யர்கள், அவர்களை பற்றி நாம் மேலே அனுபவிக்கப் போகிறோம். இவருக்கு பிற்காலத்திலே வடக்கு திருவீதி பிள்ளை என்பதே நிலைத்து நின்றது. அந்த திருநாமமே நிலைத்து நின்றது. திருவரங்கம் பெரிய கோயிலிலே இப்பொழுது நாம் பார்த்தோம் என்றால் உத்தர வீதி, அது ஒரு பிராகாரம். அதற்கு அடுத்தது சித்திரை வீதி, அதற்கு அடுத்தது அடையவிளைஞ்சான். இங்கேதான் குடியிருப்புகள் இருக்கு. இந்த தற்காலத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இங்கே குடியிருப்புகள் இருக்கு, பல பேர் இங்கே வசிக்கிறார்கள். ஆனால் முற்காலத்திலேனா ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்பு, எம்பெருமானார் காலத்துக்கு பிறகு சில காலம் வரைக்கும் கூட நிறைய பேர் இங்கே இந்த உத்தர வீதி சித்திர வீதியிலே பல பேர் வாழவில்லை, வசிக்கவில்லை. அவர்களெல்லாம் இந்த கொள்ளிடக்கரையிலே ஒரு அக்ரஹாரம், இப்பொழுது மணவாழ மாமனிகளுடைய திருவரசு இருக்கக்கூடிய இடம், அதற்கு அருகிலே தான் அவர்கள் எல்லாரும் குடியிருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு பெரிய வெள்ளம் ஏதாவது வந்ததுன்னா அந்த சமயத்திலே உத்தர வீதி சித்திர வீதிக்குள்ளே வந்து அவர்கள் தங்கியிருப்பார்கள். ஆனால் வெள்ளம் எல்லாம் போயிடுத்து, ஆபத்தெல்லாம் போயிடுத்துன்னா மீண்டும் அவர்கள் பழைய குடியிருப்புக்கே போயிடுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வடக்கு திருவீதி, அதுக்கு போல நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர்னு நாம் பார்த்தோம். நம்பிள்ளையுடைய வைபவத்திலே கூட பார்த்தோம், நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்று பார்த்தோம். இதெல்லாம் நடுவில் திருவீதி, வடக்கு திருவீதி, இதெல்லாம் அந்த அக்ரஹாரத்தில் இருந்த இடங்கள். பிற்காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக குடியிருப்புகள் உள்ளே வர தோன்றின. அதுவும் சில கைக்கரிய அவசியம் அருகிலேயே இருக்க வேண்டும். வெளியிலே இருந்தால் கைங்கரியங்களுக்கு சுலபமாக வந்து விட்டு போக முடியாது என்பதனாலும் கொஞ்சம் ஆபத்துக்கள் எல்லாம் அந்த காலத்திலே கலாபம் எல்லாம் ஏற்பட்டது. அந்த கலாப காலத்துக்கு பிறகு எல்லாரும் ஊருக்குள்ளேயே இந்த சப்த பிராகாரத்துக்குள்ளே இருந்தால் சௌகரியமாக இருக்கும் என்பதற்காகவும் இப்படி குடியிருப்புகள் இப்படி மாற்றப்பட்டன. வடக்கு திருவீதி பிள்ளைன்னு சொல்றதுனாலே இவர் இப்போ இருக்கக்கூடிய வடக்கு சித்திரை வீதியோ வடக்கு உத்தர வீதியோ இங்கே இருந்தவர் கிடையாது. சப்த பிராகாரத்துக்கு வெளியிலே இருந்த அக்ரஹாரத்திலே அங்கே இருந்தவர்கள். அப்படி அவருக்கு அந்த வடக்கு திருவீதியிலே இருந்த பிள்ளைன்னா ரொம்ப கௌரவியர் என்று அர்த்தம். இந்த சம்பிரதாயத்திலே பிள்ளைங்கிற அந்த வார்த்தை அது இப்போ இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய பிள்ளைன்னு ஒரு ஜாதி, அந்த விஷயத்தை பத்தி இங்கே பேச்சு இல்லை. பிள்ளை என்றால் இந்த இடத்துல உயர்ந்தவர் என்று அர்த்தம். இந்த சம்பிரதாயத்தில் பெரிய வாச்சான் பிள்ளை, நடுவில் திருவீதி பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை என்று இப்படி பல பேருக்கு அந்த பிள்ளை என்கிற ஒரு திருநாமம் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர்கள் ரொம்பவும் கௌரவியர்கள், மிகவும் மதிக்கத்தக்கவர்கள் என்ற காரணத்தினாலே அப்படி இருக்கு. நம் பிள்ளையே பார்க்கிறோமே, நம்முடைய பிள்ளை என்று சொன்னால் அவர் மிகவும் கௌரவியர். அதுக்கு மேலே நம் என்று நஞ்சியர் அபிமானித்தவர், அதனால அவருக்கு நம்பிள்ளைன்னு திருநாமம். இப்படி அந்த பிள்ளைங்கிறது ரொம்ப கௌரவியர் என்பதை காட்டக்கூடிய ஒரு சப்தம், ஒரு வார்த்தை. அப்படி அவர் அந்த வடக்கு திருவீதி பிள்ளை என்றே அவருக்கு திருநாமம் நிலைத்திருந்தது. அவர் உயர்ந்த நிஷ்டையிலே, ஆச்சாரிய நிஷ்டையிலே இருந்தவர். அவருக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது. அதற்கு பின்னரும் கூட அவர் நம்பிள்ளை இடத்திலே மிகுந்த ஈடுபாடோட விடாமல் நம்பிள்ளைக்கே கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன் இப்படி சொல்றேன்னா, இது இந்த காலத்துல நம்ம சொல்லுவோம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு விதமா இருந்தான் இவன், என்னுடைய நண்பன் தான். கல்யாணத்துக்கு அதுக்கு பிறகு என்னை பார்க்கறதே வரதில்லை, எங்கே முன்னாடி வந்திருந்த இடத்துக்குலாம் வரதே இல்லை, அவனும் அவனுடைய மனைவி என்றுமே அவன் இருக்கிறான் அப்படின்னு இந்த காலத்துல சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் அவர் எப்படி இருந்தார்னா, திருக்கல்யாணத்துக்கு பிறகும் கிரகஸ்தாசிரமத்தை எடுத்துக்கொண்ட பிறகும் அவர் முழுக்க ஆச்சாரிய கைங்கரியத்திலேயே ஈடுபட்டிருந்தார். அப்படி இருந்ததை பார்த்து அவருடைய திருத்தாயார், அதாவது நம் வடக்கு திருவீதி பிள்ளையோட திருத்தாயார் மிகவும் வருந்தி, இப்படி இவர் இந்த குடும்ப விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாரே என்று பார்த்து நம்பிள்ளையிடத்தை வந்து பிரார்த்திக்கிறார். தேவரியில் தான் இவருக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணணும், நல்ல குழந்தைகள் வந்து நம்முடைய சம்பிரதாயம் நன்றாக வளர வேண்டாமா, வைஷ்ணவ சந்தானம் பெருக வேண்டாமா என்று பிரார்த்திக்கிறாள்.
உடனே நம்பிள்ளையும் வடக்கு திருவிதி பிள்ளையை அழைத்து, இப்படி இருப்பதுங்கிறது நமக்கு நல்ல நிஷ்டை தான். ஆனால் நமக்கு நல்ல வைஷ்ணவ சந்தானம் வேணும். அதனாலே நீர் நம்முடைய பாரியாளோட கூடியிரும் என்று சொல்ல, அவரும் ஆச்சாரியனுடைய நியமனமடியாக அப்படி இருந்தார். சரியாக ஓராண்டு காலத்திலே அவருக்கு அவருடைய பாரியாளுக்கு ஒரு அழகான தர்மபத்தினிக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது. அது நம்பிள்ளையுடைய கிருப்பையினாலே அந்த குழந்தை அதை பெற்றதனாலே லோகாச்சாரியர் பிள்ளை என்று அந்த குழந்தைக்கு திருநாமம் சூட்டுகிறார். லோகாச்சாரியர் என்றால் பிள்ளை. நம்பிள்ளையுடைய திருநாமம் தான் லோகாச்சாரியர் என்பது. அவருடைய பிள்ளை, அவருடைய அனுகிரகத்தாலே பிறந்த பிள்ளை என்று சொல்லி அவருக்கு லோகாச்சாரியர் பிள்ளை என்ற திருநாமம். அதுவேதான் பிள்ளை லோகாச்சாரியன் என்று பிற்காலத்திலே அப்படி சொல்லப்பட்டது. அப்படி பிள்ளை லோகாச்சாரியர் என்ற திருநாமத்தை சூட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த விஷயம் நம்பெருமாளுக்கு தெரிய வருது. நம்பெருமாள் உடனே வடக்கு திருவிதி பிள்ளையை அழைக்கிறார். இது என்ன, ஆச்சாரியனுடைய கருணையினாலே ஒரு குழந்தையை பெற்றீர், ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சூட்டினீர், நம்மை மறந்து விட்டீரே நீர் என்று வடக்கு திருவிதி பிள்ளையிடத்தில் நம்பிள்ளை கேட்க, அப்படியெல்லாம் இல்லை, ஆச்சாரியனுடைய கிருபையினாலே கிடைத்ததனாலே ஆச்சாரியனுடைய திருநாமத்தை வைத்தோம் என்று சொல்ல, உடனே நம்பெருமாள் சொன்னார், நம்முடைய கருணையினாலே நம்முடைய கிருபையினாலே உமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு நம்முடைய திருநாமத்தையே வையும் என்று நம்பெருமாள் ஆணையிட்டார். அதன் பிறகு இன்னொரு குழந்தை அவருக்கு ஏற்படுகிறது. அந்த குழந்தைக்கு அழகியமாழ பெருமாள் நாயனார் என்று திருநாமம் சூட்டினார். இப்படி நம்முடைய சம்பிரதாயத்தில் நமக்கு 2 ரத்னங்களை கொடுத்தவர் வடக்கு திருவிதி பிள்ளை. 2 புத்திர ரத்னங்கள். ஒருவர் பிள்ளைலோகாச்சாரியர், இன்னொருத்தர் அழகியமாழ பெருமாள் நாயனார் என்று இப்படி ஆச்சரியமான ஒரு பெரிய கைங்கரியம். இதுவே ஒரு கைங்கரியம். நமக்கு வடக்கு திருவிதி பிள்ளை இல்லைன்னா எப்படி நமக்கு பிள்ளைலோகாச்சாரியர் வந்திருப்பார், எப்படி அழகியமாழ பெருமாள் நாயனார் வந்திருப்பார்? பிள்ளைலோகாச்சாரியரும் அழகியமாழ பெருமாள் நாயனாரும் இல்லைன்னா நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்களை யார் நமக்கு காட்டி கொடுத்திருப்பார்கள்? அப்படிப்பட்ட பெரிய உபகாரத்தை வடக்கு திருவிதி பிள்ளை பண்ணியிருக்கிறார். இவருடைய திரு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆனி சுவாதி. அதே ஆனி சுவாதி தான் பெரியாழ்வாருக்கும். பெரியாழ்வாரும் நமக்கு ஆச்சரியமாக திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி என்று 2 பிரபந்தங்களை நமக்கு அருளி செய்தார். இவர் நமக்கு ஈடு 36,000 படி என்கிற அற்புதமான வியாக்கியானத்தை ஏடுபடுத்தி கொடுத்தார். இது பிரமாண கைங்கரியம். அதுக்கு மேலே பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியாரையே பெற்றுக் கொடுத்தார், நமக்கு கண்டெடுத்து கொடுத்தார். அதே போல இவர் பிள்ளைலோகாச்சாரியர், அழகியமாழ பெருமாள் நாயனார் என்று 2 ஆச்சரியமான உயர்ந்த ஆச்சாரியர்களை நமக்கு வடக்கு திருவிதி பிள்ளை கொடுத்தார் என்று நாம் பார்க்கலாம். இவர் எப்படி இந்த ஈடு 36,000 படி வியாக்கியானத்தை ஏடுபடுத்தினார், அது எப்படி பிற்காலத்திலே வெளிவந்தது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இதையெல்லாம் நமக்கு காட்டக்கூடிய கிரந்தங்கள்னு பார்த்தா யதீந்திர புராண பிரபாவம்னு ஒரு அழகான கிரந்தம். பிள்ளைலோகம் ஜீயர் உரைநடை கிரந்தமாக மணவாழ் மாமனிகளுடைய சரித்திரத்தை காட்டக்கூடிய ஒரு கிரந்தமாக அருளியிருக்கிறார். அதிலே இந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாக காட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதற்கு முன்னரே மணவாழ மாமனிகள் உபதேச ரத்தின மாலையிலே எப்படி பிள்ளைலோகாச்சாரியர் அவதரித்தார், எப்படி இந்த ஈடு வியாக்கியானமானது நமக்கு வந்து சேர்ந்தது, அதையெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து காட்டியுள்ளார். அதையெல்லாம் வைத்து சுருக்கமாக இந்த ஈடு வியாக்கியானம் நமக்கு எப்படி ஏற்பட்டது என்பதை அனுபவிக்கலாம். வடக்கு திருவிதி பிள்ளை நம்பிள்ளை இடத்துல திருவாய்மொழி காலக்ஷேபம், இந்த உபன்யாசங்கள் அவர் தினமும் நம்பிள்ளை சாதிக்க அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பகல் நேரத்திலே ஆச்சாரத்திலிருந்து இப்படி காலக்ஷேபங்கள் கேட்பது, அவருக்கு என்னென்ன கைங்கரியங்கள் உண்டோ அத்தனை கைங்கரியங்களையும் பண்ணுவது, அதையெல்லாம் பண்ணி முடித்து விட்டு ராத்திரி நேரத்தை தன்னுடைய திருமாளிகைக்கு வந்த பிறகு அதை ஏடுபடுத்தி கொள்வார். இவர் என்னென்ன அர்த்தங்கள் கேட்டாரோ அதை எல்லா விஷயத்தையும் அப்படியே ஓலைச்சுவடிகளிலே ஏடுபடுத்தி கொள்வார், பட்டோலை கொள்வார் என்று சொல்லுவார்கள். இப்படி நம்பிள்ளை காலக்ஷேபம் சாதித்து கொண்டே வருகிறார். அர்த்த விசேஷங்கள்லாம் அப்படியே வெள்ளம் போல பெருகி வருகிறது. அதையெல்லாம் இவர் கேட்டு கேட்டு ராத்திரியில் ஏடுபடுத்திகிட்டே வந்திருக்கார். அப்படியே நம்பிள்ளையுடைய காலக்ஷேபமும் இந்த உபன்யாச தொடரும் பூர்த்தியாகிறது. அதற்கு பிறகு இவரும் அந்த எல்லா அர்த்தங்களையும்
பெரிய ஒரு ஸ்ரீகோஷமாக செய்து விட்டார். அதை செய்து வைத்து என்ன பண்ணினார்னா, அதை தன்னுடைய திருவாராதனத்திலே எழுந்தருள பண்ணி வைத்து, எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணும்பொழுது கூடவே இந்த ஸ்ரீகோஷத்துக்கும் திருவாராதனம் பண்ணுவது. ஏன்னா, பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள், ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகள்னா அவ்வளவு நமக்கு சுத்தியை கொடுக்கக்கூடியது. நமக்கு நல்ல ஞானத்தையும் பக்தியையும் கொடுக்கக்கூடியது. அதனால எம்பெருமானை எப்படி வணங்குகிறார்களோ அதே போல பூர்வர்கள் இதை போல ஸ்ரீகோஷங்களையும் வைத்து சேவிப்பார்கள். வேடிக்கையா சொல்லுவா, ஸ்ரீகோஷம் சேவிக்கிறதுன்னா அதை படிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இன்னொரு விதமாகவும் சொல்லுவா, எனக்கு படிக்கிறதுலாம் அவ்வளவு ஆர்வம் இல்லை, அவ்வளவு ஒரு ஈடுபாடும் இல்லை, அது அவ்வளவு தெரியவும் தெரியாதுன்னு வச்சுக்கலாம். குறைந்தபட்சம் ஸ்ரீபாஷம் இந்த ஸ்ரீகோஷத்தை வச்சு சேவிச்சுட்டே இருக்கணும்னு தான் சொல்லுவா. அதை வச்சு சேவிச்சுட்டே இருந்தா அதுவே அந்த ஸ்ரீகோஷத்தை சேவிக்கணும், அதை படிக்கணுங்கிற அந்த ஆசையும் தூண்டும் என்று அப்படி சொல்லுவார்கள். அப்படி இவர் அந்த ஸ்ரீகோஷத்தை தன்னுடைய திருவாராதனத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு இருந்தார். ஒரு நாள் நம்பிள்ளை இவருடைய திருமாளிகைக்கு, வடக்கு திருவதி பிள்ளையோட திருமாளிகைக்கு எழுந்தருளுகிறார். ஆச்சாரியன் தன்னுடைய திருமாளிகைக்கு வந்த உடனே வடக்கு திருவதி பிள்ளை தன்னுடைய திருவாராதன பெருமாள், அந்த பெருமாளுக்கு ஆச்சாரியன் மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவரை அழைத்து தேவரீர் இன்னைக்கு திருவாராதனம் சமர்ப்பிக்கவும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உடனே நம்பிள்ளை சரி திருவாராதனம் பண்ணலாம் அப்படின்னு தொடங்குகிறார். அதுக்கு நடுவிலே வடக்கு திருவதி பிள்ளை ஏதோ உள்ளே கைங்கரியத்துக்கு போயிடுறார். தலிகை பண்றதுக்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு கைங்கரியத்துக்கு போயிடுறார். இவர் இங்கே திருவாராதனம் பண்ணும் பொழுது பார்த்தால் அங்கே பெரிய ஒரு ஸ்ரீகோஷம் இருக்கு, நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கு. சரி, என்னவோ ஓலைச்சுவடிகள் வச்சிருக்காரே, அது என்னன்னு படித்து பார்க்கலாம் என்று படித்தால் இவர் சாதித்த அர்த்தங்கள் எல்லாம் அப்படியே ஏடுபடுத்தி வைத்திருக்கிறார் வடக்கு திருவதி பிள்ளை. அதை பார்த்த உடனே கொஞ்சம் முதல்ல அவருக்கு நம்பிள்ளை கொஞ்சம் கோபம் வருகிறது. இது நம்முடைய அனுமதி இல்லாமல் எப்படி இவர் ஏடுபடுத்தி வைத்திருக்கிறாரே இதையெல்லாம் என்று. அந்த காலத்திலலாம் இதெல்லாம் செவி வழியாகவே ஒரு ஆச்சாரியன் சொல்லி சிஷ்யன் கேட்டு, ஆச்சாரியன் சொல்லி சிஷ்யன் கேட்டு இப்படியே நன்றாக வந்து கொண்டிருந்தது. இது எல்லாவற்றையும் ஏடுபடுத்தி வைத்து விட்டால் ஒருவேளை இந்த இந்த ஸ்ரீகோஷத்தை மட்டும் படித்து விட்டு ஆச்சாரியன் என்று ஒரு மதிப்பே இல்லாமல் ஆச்சாரியனை தேடி வராமலே போயிடுவார்களோ என்று ஒரு திருவுள்ளத்தில் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம், நிறைய விஷயங்களை நாம் இப்போ வலைத்தளங்களிலே கிடைக்கிறது. எங்கே போனாலும் எந்த ஒரு கிரந்தம் வேணும்னாலும் நமக்கு சுலபமாக தேடினாலே கிடைக்கிறது. அதுக்கான காலக்ஷேபங்களும் கிடைக்கிறது, அதுக்கான மொழிபெயர்ப்புகளும் கிடைக்கிறது. இவ்வளவு கிடைச்சும் அதை படிக்கிறவா தான் படிக்கிறா. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறா, இது போல இருக்கக்கூடிய விஷயங்களையே கேட்டு நல்ல ஞானத்தை மட்டும் எடுத்துக்கிறா. ஆனால் எங்கேருந்து கேட்டுக்கிறோம், அந்த ஆச்சாரிய பிரதிபத்தியோ அவர்களிடத்தை நாம் போய் பண்ண வேண்டிய கைங்கரியங்களோ இதெல்லாம் எதையுமே பண்ணாமல் இருக்கிறார். அப்போ அது என்ன ஆகும்னா, அந்த ஞானம்ங்கிறது ஏதோ ஒரு விஷயம் தெரியுமே தவிர உணர்வுபூர்வமாக அது உள்ளே பதியாது. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் முமுட்சுபடியில கூட பார்க்கலாம். மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கத்திலும் பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரமாவதுன்னு பார்க்குறோம். அப்போ ஒரு விஷயத்திலே நமக்கு காரியகரமாகணும், காரியகரமாகுதுன்னா அதோடைய பிரயோஜனத்தை நாம் பெற வேணும். ஒரு கிரந்தத்தை நாம் சேவிக்கிறோம், அதோடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை அனுஷ்டான பரியந்தம் கொண்டு வர வேண்டும்னா இப்போ நம்ம கண்டிப்பாக அந்த கிரந்தத்திலையும் விசுவாசம் இருக்கணும், கிரந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயத்திலையும் விசுவாசம் இருக்கணும், அதை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனிடத்திலையும் விசுவாசம் இருக்கணும். இது இல்லாமல் நாம் வெறும் நாமே படித்து இல்லை நாமே ஒரு விஷயங்களை கேட்டு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம தெரிஞ்சவர்களுக்கு சொல்கிறோம். ஆனால் எங்கேருந்து கேட்டோம், எப்படி கேட்டோம், அதை பற்றி எங்கேயுமே பிரஸ்தாபமே பண்ணாமல் இருந்தோம்னா அது அவ்வளவு பிரயோஜனம் இருக்காது. என்றைக்குமே பிரத்யக்ஷே குருவஸ்துத்தியா என்று சொல்லுவார்கள். ஆச்சாரியனை நேரே நாம் ஸ்துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அவரிடத்துல தான் நம்ம எல்லா விஷயங்களும் கற்றுட்டோம், தேவரீர் தான் எல்லாம் என்று நேர ஆச்சாரியனை ஸ்துதிக்க வேண்டும். விஷயங்களே பத்திரமா பாதுகாக்கணும். ஆனால் இப்போ நாம் மாற்றி தான் பண்ணுறோம். விஷயங்களும் நல்லா சொல்லி கொடுத்துருவோம், யார்கிட்டேருந்து கற்றுட்டோங்கிறத பல பேர் அதை சொல்லாமலே விட்டுடுறார்கள். இதுக்காக அது விஷயம் இல்லை. இதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த இடத்துல அந்த ஸ்ரீகோஷத்தை சேவிக்கிறார். சேவித்த பிறகு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ரொம்ப அழகாக இதையெல்லாம் ஈடுபடுத்தி இருக்கிறாரே, எப்படி இந்த ஆனால் நம்மிடத்தில் அனுமதி இல்லாமல் ஈடுபடுத்தி இருக்கிறாரே என்று பார்த்து அவரிடத்திலே கொஞ்சம் கோபப்படுகிறார். வடக்கு திருவதி பிள்ளை இடத்திலே நம்பிள்ளை கொஞ்சம் கோபப்படுகிறார். வடக்கு திருவதி பிள்ளை அதை கேட்டு உடனே நம்பிள்ளையை விழுந்து சேவித்து அபராதக்ஷாமனம் பிரார்த்தித்து கொண்டு, சுவாமி இது அடியனுடைய புரிதலுக்காக எழுதி வைத்து கொண்டேன், பிற்காலத்தில் இது அடியேனே சேவித்தேன் என்றால் இந்த விசேஷங்களை
அர்த்த விசேஷங்களை கேட்டேன் என்று அது புரிய வேணுங்கிறதுக்காக எழுதி வைத்து கொண்டேன் என்று சொல்ல, அதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறது நம்பிள்ளைக்கு. சரி, இது பெரிய ஒரு காரியம் பண்ணியிருக்கிறீர், ஆனால் இந்த கிரந்தம் இப்பொழுது வெளியே வரக்கூடாது. இதுக்கு என்று தகுந்த ஒரு அதிகாரி இந்த ஈடு வியாக்கியானத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்றால் அதுக்குன்னு ஒரு பெரிய மகிமை வாய்ந்த ஒரு மகான் தோன்றுவார், அவர் இதை வெளியிடுவார் என்று மணவாள மாமணிகளை திருவுள்ளத்திலே கொண்டு, ஏன்னா எம்பெருமானாருடைய புனரவதாரம் தான் மணவாள மாமணிகள், அவர்தான் ஈட்டு பெருக்கர் என்ற பெரிய திருநாமத்தை பெற்றார். அவர் இந்த ஈடு கிரந்தம் எல்லா இடமும் நன்றாக பரவும்படிக்கு பண்ணுவார். அதுவரை இது பாதுகாக்கப்பட வேண்டும், அதுக்கு முன்பு இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அந்த ஸ்ரீகோஷத்தை தான் எடுத்துக்கொள்கிறார். தான் எடுத்துக்கொண்டு அதை கொண்டு போய் ஈயொன்னி மாதவ பெருமாள் என்று ஒரு சுவாமி, அவரும் நம்பிள்ளையுடைய சிஷ்யர். அவர் வடக்கு திருவீதி பிள்ளை, அவர் நம்பிள்ளைக்கு மிகவும் பிரியமானவர். என்ன காரணம்னா, அவருக்கு மாதவன் என்று திருநாமம் இருக்கு. மாதவன் என்று திருநாமம் யாருடையது? நஞ்சியருடையது. மாதவாச்சாரியர் தான் அவருக்கு பூர்வாசிரமத்தில் திருநாமம். அந்த மாதவாச்சாரியருங்கிறது அவருடைய திருநாமம். அந்த மாதவன்கிற திருநாமத்தை தன்னுடைய சிஷ்யருக்கு அவர் சூட்டுகிறார்னா, அப்போ தன்னுடைய அந்த சிஷ்யரிடத்தில் அவ்வளவு பிரீத்தி இருக்குன்னு தானே அர்த்தம். தன்னுடைய ஆச்சாரியனுடைய பெயரை தன்னுடைய சிஷ்யருக்கு சூட்டுகிறார்னா அப்போ எவ்வளவு பிரீத்தி இருக்கும். மிகவும் பிரியமான ஒரு சிஷ்யர். அவரிடத்துல இந்த ஸ்ரீகோஷத்தை கொடுத்து, இதை நீர் மட்டும் சேவித்துக் கொண்டு, அவரும் காலக்ஷேபம் கேட்டிருக்கார். இதே ஈடு வியாக்கியானத்திலே ஈயுண்ணி மாதவ பெருமானும் அன்வயித்திருக்கிறார். இந்த ஸ்ரீகோஷத்தை நீர் மட்டும் கேட்டுக்கொண்டு இதை அனுபவித்துக் கொண்டிரும், நன்றாக தேறின அதிகாரியாக பார்த்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இதை சொல்லிக் கொடும் என்று ஆணையிடுகிறார். ஈயுண்ணி மாதவ பெருமான் அப்படியே பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதை ஸ்ரீகோஷத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய திருக்குமாரரான ஈயுண்ணி பத்மநாப பெருமாள் அவருக்கு மட்டும் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஈயுண்ணி பத்மநாப பெருமாள் அவர் ஒரு அதிகாரியை தேர்ந்தெடுத்து, நாலூர் பிள்ளை என்கிற அதிகாரியை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஸ்ரீகோஷத்தையும் அவரிடத்துல கொடுக்கிறார். அந்த நாலூர் பிள்ளையுடைய திருக்குமாரர் தான் நாலூர் ஆச்சான் பிள்ளை, அவருக்கு நாலூர் பிள்ளை சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி நாலூர் ஆச்சான் பிள்ளை வரைக்கும் வருகிறது. அதற்கு பிறகு நாலூர் ஆச்சான் பிள்ளை திருவாய்மொழி பிள்ளைக்கும் திருவாய்மொழி ஆச்சானுக்கும் ஆயி ஜனனியாச்சாரியருக்கும் திருவாய்மொழியுடைய வியாக்கியானமான ஈடு வியாக்கியானத்தை நன்றாக விளக்கி அருளுகிறார். அந்த திருவாய்மொழி பிள்ளையிடத்திலிருந்து தான் மணவாழ் மாமணிகள் இந்த அர்த்த விசேஷங்களை பெற்று அதை நன்றாக திருவுள்ளத்திலே தரித்து அதை உலகெங்கும் பரவும்படிக்கு பண்ணினார் என்று நாம் சரித்திரம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்பிள்ளையுடைய திருவுள்ளம். அவர் இப்படித்தான் இது வர வேண்டும் என்று திருவுள்ளப்பட்டதனாலே அவர் அந்த வடக்கு திருவீதி பிள்ளை மூலமாக இந்த விஷயங்களை ஏடுபடுத்தும்படிக்கு எம்பெருமானுடைய ஒரு ஆக்ஞையினாலே அது நடந்தது. ஏன்னா அப்படித்தான் வடக்கு திருவீதி பிள்ளை பண்ணினார். பெருமாளுடைய தூண்டுதலின் பேர் தான் நடந்திருக்குது. அது அப்படியே மணவாள மாமணிகள் வரைக்கும் பிற்காலத்தில் நன்றாக பரவினது என்று நாம் பார்க்கிறோம். வடக்கு திருவீதி பிள்ளையோட சரித்திர பாகம்னு பார்த்தா ரொம்ப பெரிய நிகழ்வுகளை தான் நமக்கு தெரியவில்லை நிறைய இடங்கள்ல. ஆனா அவருடைய ஓரிரு நிர்வாகங்கள் நமக்கு காணப்படுறது. அவருடைய உபதேசங்கள், அவருடைய விளக்கங்கள், அது பல இடங்கள்ல, இன்னும் சொல்லப்போனா ஓரிருன்னு சொல்லக்கூடாது, ஒரு சில பல இடங்கள்ல கூட அது காணப்படுகிறது. இப்போ ஈடு வியாக்கியானத்திலேயோ இன்னும் ஸ்ரீவசன பூஷணம் போன்ற கிரந்தங்களிலேயோ நம்பிள்ளை சாதித்த அர்த்தம் என்று ஒரு சில இடங்கள்ல சொல்லப்படுறது. அதுல 1-2 பார்க்கலாம். ஸ்ரீவசன பூஷணத்திலே 77வது சூத்திரத்திலே ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை காட்டுகிறார். இந்த ஆத்மாவுக்கு எது உண்மையான தன்மை, எது இந்த ஆத்மாவுக்கு உண்மையான அடையாளம் என்று பார்க்கும் பொழுது அது சேஷத்துவமே என்பதை மிக அழகாக காட்டுகிறார். அதாவது அடியேன் என்கிற அந்த அடையாளம்தான் ஜீவாத்மாவுக்கு முக்கியமான அடையாளம். இது முன்னாடி கூட அடியேன் ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த கோஷ்டியிலேயே. ஒருத்தர் கேட்டா, அவர்களை கேட்டா நீர் யார் அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் என்ன சொல்லுவார், நம்முடைய சம்பிரதாயத்துக்குள்ளே கேட்டா ஒருத்தர் அர்ச்சகர்னு சொல்லுவார், ஒருத்தர் ஆச்சாரிய புருஷர்னு சொல்லுவார், ஒருத்தர் ஜீயர்னு சொல்லுவார், ஒருத்தர் பரிச்சாரகர்னு சொல்லுவார், ஒருத்தர் நாதஸ்வரம் சேவித்து கைங்கரியம் பண்ணுகிறேன்னு சொல்லுவார், ஒருத்தர் மாலை கட்டி கைங்கரியம் பண்ணுகிறோன்னு சொல்லுவார். இதெல்லாம் அவர்கள் பண்ணக்கூடிய செயல்கள், அதை அடிப்படையாக கொண்ட அடையாளங்கள். ஆனா உண்மையாக ஒருத்தனுக்கு எது அடையாளம் என்றால் அடியேன் என்பதுதான் அடையாளம்.
அதுதான் இங்க அகங்காரமாகிற ஆர்ப்பை துடைத்தால் ஆத்மாவுக்கு அழியாத பேர் அடியான் என்றிரே என்று இந்த சூத்திரத்திலே ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்கார். இதை வடக்கு திருவிதி பிள்ளை எடுத்து காட்டுவார் என்று இந்த விஷயத்தை எங்கே நமக்கு பார்க்கிறோம்னா யதீந்திர பிரவண பிரபாவத்திலே இது காட்டப்படுறது. யதீந்திர பிரவண பிரபாவத்திலே இதை போல இந்த கருத்து அகங்காரம் என்கிற அந்த ஒரு ஆர்ப்புனா இந்த இடத்துல ஒரு தூசி, அதை விலக்கி பார்த்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய தன்மை, உண்மையான தன்மை எது, மறைந்திருக்கக்கூடிய தன்மை அது அடியேன் என்பது. அது எல்லாருக்கும் பொது. நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எல்லாருக்கும் பொது. அது இன்னும் கேட்க போனா எல்லாருக்கும்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் பொதுதான். ஆனா மற்ற ஆத்மாக்கள்லாம் அதுக்கு இசைய மாட்டேன் என்கிறார்கள். நான் அடிமைங்கிறத ஒத்துக்க மாட்டேன்னு என்கிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாம் அதெல்லாம் ஒத்துக்கிறோம். எப்படி ஒத்துக்கிறோம்னா, நம்ம யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்றோம், அடியேன் அடியேன் ராமானுதாசன் தானே சொல்றோம். அது வாய் வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது, அது உண்மையான உணர்வாலே சொல்ல வேண்டும். அந்த தன்மையைத்தான் வடக்கு திருவேதி பிள்ளை எடுத்து காட்டுகிறார் என்பது யதீந்திர பிரவண பிரபாவத்திலே காட்டப்பட்டிருக்கு. ஆனா இந்த அர்த்தம் அதை பிள்ளைலோக்காச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் 77வது சூத்திரத்தில் எடுத்து காட்டியிருக்கார். அதே போல நேர ஸ்பஷ்டமாவே ஒரு சூத்திரத்திலே இதை பிள்ளைலோக்காச்சாரியர் காட்டுகிறார். 443ஆம் சூத்திரம். அதிலே ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் காட்டப்பட்டது. சுவாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு ஆச்சாரியாபிமானம் ஒழிய கதி இல்லை என்று பிள்ளை பலகாலம் அருளி செய்ய கேட்டிருக்கையா இருக்கும் அப்படின்னு ஒரு அழகான சூத்திரம். அதில் இந்த பிள்ளைங்கிறது தான் இங்கே வடக்கு திருவேதி பிள்ளை என்பதை பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார். மாமனி எழுத வியாக்கியானத்தில் எடுத்து காட்டுறார். பிள்ளைன்னா அங்கே வடக்கு திருவேதி பிள்ளைங்க. ஏன்னா பிள்ளைன்னா நம் பிள்ளைன்னு நினைக்கலாம், பெரியவாச்சான் பிள்ளைன்னு நினைக்கலாம், யாராவனா இருக்கலாம். எல்லாரும் இதே அர்த்தத்தை தான் சொல்ல போகிறார்கள். ஏன்னா பூர்வாச்சாரியர்கள் ஒரே அர்த்தத்தை காட்டக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் விசேஷமாக இது வடக்கு திருவேதி பிள்ளை என்று காட்டுகிறார். அது என்ன அர்த்தம் அங்கே? சுவாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை போக்கிக் கொண்டவன், குலைத்து கொண்டவன். யாரு? இந்த ஆத்மா பத்தி சொல்ற. அனாதி காலமா சுவாபிமானம், நானுங்கிற இந்த எண்ணம், இந்த சுவாதந்திரியம், தேகாத்மாபிமானம், இதெல்லாம் அதனால இவன் என்ன பண்ணிட்டான், ஈஸ்வரனுடைய அபிமானத்தை இழந்து விட்டான். இவன் எப்ப நான் நினைக்கிறானோ அப்ப பகவான் நீன்னு சொல்லி விளக்கி வச்சிடுவான். அதே இவன் அடியேன் அடியேன் அப்படின்னு எம்பெருமானை பார்த்து சொன்னான்னா, நீ நம்முடையவன் என்று எம்பெருமானை ஏற்றுக்கொள்வான். அதுதான் இங்க காட்டுறாரு. அனாதி காலமாக இவன் இந்த ஆத்மாவானவன் ஆத்மாக்கள் எல்லாருமே எப்படி இருந்தார்கள்? இந்த ஆத்மாக்கள்னா இங்க சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாரும் எம்பெருமானுடைய கருணை, இந்த இடத்துல ஈஸ்வர அபிமானம்னா ஈஸ்வரனுடைய கருணையை குலைத்து கொண்டார்கள். அப்படிப்பட்டவனுக்கு ஆச்சாரிய அபிமானம் ஒழிய கதி இல்லை. இப்படிப்பட்டவர்கள் எது இவனுக்கு கதி? கத்தினா இவனுக்கு எது உஜ்ஜீவனத்துக்கு வழி என்றால் ஆச்சாரியனுடைய அபிமானம் தான். இது கடைசி பிரகரணம் ஸ்ரீவச்சன பூஷணத்துல. அதுல ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இவனை சம்சாரத்திலிருந்து கடத்தக்கூடியது எது? ஆச்சாரியனுடைய அபிமானம், ஆச்சாரியனுடைய கருணை. ஆச்சாரிய அபிமானம்னா ஆச்சாரியனுடைய கருணைன்னு அர்த்தம். இவருக்கு ரொம்ப ஆச்சாரிய அபிமானம்னு சொன்னா இவருக்கு அவரிடத்துல இருக்கக்கூடிய அன்பை பத்தி அங்க சொல்லல. ஆச்சாரிய அபிமானங்கிறது ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ஆச்சாரிய அபிமானங்கிறது எனக்கு என்னுடைய ஆச்சாரியத்தில் இருக்கக்கூடிய அன்பு அப்படின்னு சொல்லலாம், ஒரு மதிப்புன்னு சொல்லலாம். ஆனா அதை விட எது முக்கியம்னா ஆச்சாரியனுக்கு நம் விஷயத்துல இருக்கக்கூடிய கருணைங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆச்சாரியன் நம்மை அங்கீகரித்து இவனை நாம் கரை சேர்க்க வேண்டும் என்று ஆச்சாரியன் நினைத்தான் என்றால் அது கண்டிப்பாக பகவான் அதை நிறைவேற்றி வைப்பான். அதைத்தான் இங்கே காட்டுறார். இப்படி அனாதி காலமாக சம்சாரத்திலே இழந்து போயிருந்தவன், எம்பெருமானுடைய கருணையை இழந்து போயிருந்தவன், அவன் எப்படி அந்த கருணையை பெறுகிறான் என்றால் ஆச்சாரியனுடைய கருணையினாலே எம்பெருமானுடைய கருணையை பெற்று உஜ்ஜீவனம் அடைகிறான் என்று ரொம்ப அழகான கருத்து. இதை காட்டுகிறார் பிள்ளைலோக்காச்சாரியர். ஆக வடக்கு திருவேதி பள்ளியுடைய வைபவம் ஓரளவுக்கு நாம் ரொம்ப பெரிய சரித்திர பாகம் நிறைய தெரியல, இருந்த வரைக்கும் அனுபவித்தோம். அவர் தன்னுடைய ஆச்சாரியனான நம்பிள்ளை திருவுள்ளத்திலே தியானித்து கொண்டே இவ்விபூதியை விட்டு பரமபதத்தை சென்று அடைந்தார் என்று பார்க்கலாம். இப்படி வடக்கு திருவேதி பிள்ளையுடைய வைபவம். அதை தொடர்ந்து அவருடைய திருக்குமாரரான பிள்ளைலோக்காச்சாரியர், அவருடைய வைபவத்தையும் கொஞ்சம் அனுபவிக்கலாம். இன்றைய தினம் பல தடவை பிள்ளைலோக்காச்சாரியருடைய வைபவத்தையும் சரித்திரத்தையும் நன்றாக அனுபவித்திருக்கிறோம். எத்தனை தடவை அனுபவித்தாலும் இது நமக்கு நிறைய
அர்த்த விசேஷங்களை காட்டக்கூடியது. ரசிக்கும்படி இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நன்றாக ரசிக்கும். ஆனாலும் அதில் நிறைய ஆழமான அர்த்தங்களும் நமக்கு காட்டப்படுறது. அதனால பிள்ளைலோக்காச்சாரியருடைய வைபவத்தை அடுத்ததாக அனுபவிக்கலாம். வடக்கு திருவீதி பிள்ளை பல கிரந்தங்களை ஏடுபடுத்தியுள்ளார். நம்பிள்ளை சாதித்த திருவிருத்தத்தினுடைய வியாக்கியானம், அதே போல கண்ணுஞ்சிறுத்தாமருடைய வியாக்கியானம், அதே போல ஈடு வியாக்கியானம், இது போன்ற கிரந்தங்களை வடக்கு திருவீதி பிள்ளை தான் ஏடுபடுத்தி இருக்கிறார் என்பது முக்கியமாக நம்முடைய சம்பிரதாயத்தில் பார்க்கப்படுகிறது. இப்படி பெரிய உபகாரத்தை பண்ணியிருக்கார். இன்னைக்கும் நாம் இந்த ஈடு வியாக்கியானத்தை எல்லாம் சேவிக்கிறோம் என்றால் அதுக்கு வடக்கு திருவீதி பிள்ளை மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார். அவருடைய திருக்குமாரரான பிள்ளைலோக்காச்சாரியர், அவருடைய வைபவத்தை அடுத்ததாக அனுபவிக்கலாம். பிள்ளைலோக்காச்சாரியருடைய அவதார ஸ்தலம் அதுவும் ஸ்ரீரங்கம் தான். இவர்களுடைய வம்சம்னு பார்த்தா வடக்கு திருவீதி பிள்ளையா இருக்கட்டும், பிள்ளைலோக்காச்சாரியரா இருக்கட்டும், இவர்கள் முடும்பை வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிகிறது. முடும்பைன்னு ஒரு கிராமம், அது காஞ்சிபுரத்துக்கு அருகிலே இருக்கு என்று சொல்லுவார்கள். அந்த அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலே வந்த அந்த பரம்பரையிலே இவர்கள் வடக்கு திருவேதி பிள்ளை, அவருடைய திருக்குமாரனான பிள்ளைலோக்காச்சாரியர், அழகியநாத பெருமாள் நாயனார் என்று இவர்கள் எல்லாருமே ஆனால் இவர்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்திலே தான் வாழ்ந்திருக்கார்கள்னு தெரியுது. ஏன்னா வடக்கு திருவேதி பிள்ளை ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்திருந்தார். அவர் நம்பிள்ளை இடத்துல பூர்த்தியாக காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி முழுக்க முழுக்க இப்படி பிரமாண கைங்கரியம், பிரமேய கைங்கரியம் என்று ஈடுபட்டிருந்தார். அதே போல பிள்ளைலோக்காச்சாரியரும் இங்கே தான் அவதரித்தார். இதே திருவரங்கம் பெரிய கோயிலிலே அவதரித்தார். அப்படி அவருடைய திருக்குமாரராக மிக பிரசித்தி பெற்று இந்த திருவரங்கம் பெரிய கோயிலே இருந்தவர்கள் பிள்ளைலோக்காச்சாரியரும் அழகியநாத பெருமாள் நாயனாரும். அதிலே பிள்ளைலோக்காச்சாரியருடைய திருநக்ஷத்திரம் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரம். இவருக்கு ஆச்சாரியன் நேரே வடக்கு திருவீதி பிள்ளை தான். தன்னுடைய தந்தையாரே இவருக்கு ஆச்சாரியனாக எழுந்தருளி இருக்கிறார். இவருக்கு பல பல சிஷ்யர்கள், நிறைய சிஷ்யர்கள் இவருக்கு இருந்திருக்கிறார்கள். கூரகுரத்தமதாசர், விளாஞ்சோலை பிள்ளை, திருவாய்மொழி பிள்ளை, மணப்பாக்கத்து நம்பி, கோட்டூரன்னர், திருப்புக்குழிஜிய, திருக்கண்ணங்குடி பிள்ளை, கொல்லிகாவல்தாசர் என்று இப்படி பலர் இவருக்கு சிஷ்யராக இருந்திருக்கார்கள். அதிலே முக்கியமானவராக இந்த திருமலை ஆழ்வார் சொல்லப்படுகிறார். அவருடைய சரித்திரம் மேலே அனுபவிக்க போகிறோம். இப்பொழுது இந்த பிள்ளைலோக்காச்சாரியருடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். இவர் நம் சம்பிரதாயத்திலே முன்பே பார்த்தோம், வடக்கு திருவீதி பிள்ளையுடைய திருக்குமாரராக வந்து அவதரித்தார். அதுவும் அந்த நம்பிள்ளையுடைய ஒரு அனுகிரகத்தாலே அவதரித்தவர் என்று நாம் பார்க்கிறோம். இவர் பல ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சத்துக்கு இலக்கானவர். எவ்வளவு பெரிய பாக்கியம் இவருக்கு என்றால், இவர் வாழ்ந்த காலத்திலே, அதாவது இவர் அவதரித்த காலத்தில் நம்பிள்ளை இருந்திருக்கார். ஏன்னா நம்பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை ஆணையிட்டுத்தான் இந்த அவருக்கு ஒரு திருக்குமாரர் அவதரித்து அவர் தான் பிள்ளைலோக்காச்சாரியார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்பிள்ளை இன்னும் விபவத்திலே எழுந்தருளி இருந்திருக்கிறார். நம்பிள்ளையுடைய சிஷ்யர்கள் எத்தனையோ பேர், எத்தனையோ உயர்ந்த மகான்கள், வடக்கு திருவீதி பிள்ளையா இருக்கட்டும், பெரியவாச்சான் பிள்ளையா இருக்கட்டும், ஈயுண்ணி மாதவ பெருமாளா இருக்கட்டும், பின்பழகராம் பெருமாள் ஜீயரா இருக்கட்டும், இப்படி எத்தனையோ பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம், நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர், கந்தாடை தோழப்பர், இப்படி ஒவ்வொருத்தரும் பெரிய சிம்மங்களாக எழுந்தருளி இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் நம்பிள்ளை இடத்திலே மிகவும் ஈடுபட்டு அடிபணிந்து இருந்தார்கள். அத்தனை சுவாமிகளுடைய கட்டாட்சமும் பிள்ளைலோக்காச்சாரியார் மீதும் அழகியநாத பெருமாள் நாயனார் மீதும் விழுந்திருக்கின்றன. அப்ப எவ்வளவு பாக்கியம் பண்ணினவர்கள் அவர்கள். அப்படி இருந்தவர்கள் அவர்கள் இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலே வளர தொடங்குகிறார்கள். 2 பேரும் எப்படி இருக்கார்கள்னா, நம்பி மூத்த பிரானும் கண்ணனும் பெருமானும் போலே, பெருமாளும் இளைய பெருமாளும் போலே. அதே போலத்தான் அவர்கள் இருவரும் திருவரங்கம் பெரிய கோயிலே நன்றாக வளர்ந்து வந்தார்கள். அவர்கள் இங்கே வாழ்ந்த காலத்திலே ஒரு நல்லடி காலமாக இருந்தது. ஏன்னா நம்பிள்ளை எழுந்தருளி இருந்தார், அதற்கு பிறகு வடக்கு திருவீதி பிள்ளை இருந்தார், அதற்கு பிறகு இளம் பிராயத்திலேயே பிள்ளைலோக்காச்சாரியரும் அழகியநாத பெருமாள் நாயனாரும் நன்றாக விஷயங்களை, சகல சாஸ்திரார்த்தங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பதாக சபதம் மேற்கொள்கிறார்கள்.
அது பிரம்மச்சரியம்ங்கிறது உபநயனமான பிறகு இருக்கக்கூடிய காலம்தான் பிரம்மச்சரியம்னு சொல்லப்படும். அந்த காலத்திலே இவர்கள் நன்றாக வித்தியை அதிகரிக்க வேண்டும், நல்ல ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டிய காலம் இந்த பிரம்மச்சரியம்ங்கிறது. ஏன்னா அப்போதான் வேற எந்த கவலையும் இல்லை. படிக்கிறது, விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, நன்றாக சாஸ்திரம் சொல்படி நடப்பது, இது மட்டும்தான் அப்போ காரியம், வேற எந்த காரியமும் இல்லை. அப்படி இருப்பதனாலே இவர்கள் அந்த சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டு, அதுக்கு மேலே சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டு, நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து அதன்படி நன்றாக பரம விரக்தர்களாக வாழ்ந்து காட்டினார்கள். பிள்ளைலோகாச்சாரியர் ஒரு பெரிய உபகாரத்தை நமக்கு பண்ணியிருக்கிறார். ரகசிய கிரந்தங்களாக பல கிரந்தங்களை இவர் ஏடுபடுத்தி இருக்கிறார். இது எப்படி நடந்தது, ஏன் இவர் இப்படி ரகசிய கிரந்தங்களை எல்லாம் ஏடுபடுத்தினார் என்று பார்த்தோம்னா, அதுக்கு பகவத் ஆணை, பகவத் ஆக்ஞா இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும். ஒரு விஷயம் நம்முடைய சம்பிரதாயத்தில் எப்பொழுதுமே சொல்லுவார்கள், எந்த நல்லது நடந்தாலும் அது எம்பெருமானுடைய கருணையினால் தான் நடக்கிறது. ஒரு ஆழ்வாரோ ஒரு ஆச்சாரியனோ நமக்கு உபகாரம் பண்ணினா கூட, எவ்வளவுதான் நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்களை கொண்டாடினாலும் தத்துவார்த்தம்னு வரும்பொழுது என்ன ஆயிடுறது, இந்த பகவானுடைய கருணை தான் இப்படி விதவிதமாக வெளிப்படுகிறது என்று வருகிறது. அதே போல இங்கே பிள்ளைலோகாச்சாரியர் ஆச்சரியமாக ரகசிய கிரந்தங்களை ஏடுபடுத்தியிருக்கிறார். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். பிள்ளைலோகாச்சாரியர் நன்றாக இங்கே கிரந்த காலக்ஷேபங்களை பண்ணிக்கொண்டு திருவரங்கம் பெரிய கோயிலிலே வாழ்ந்து வந்தார். அவர் எங்கே காலக்ஷேபம் சாதிப்பார்னா, காட்டழகிய சங்கர்னு இன்றைய தினம் கூட நாம் சேவிக்கலாம். திருவரங்கம் பெரிய கோயிலே ஆச்சரியமான ஒரு ஏகாந்தமான நரசிம்ம பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், ஒரு அழகான சந்நிதி. அந்த இடத்துல ரொம்ப ஜன நடமாட்டம் எல்லாம் இருக்காது. இப்ப நிறைய பேர் வருகிறார்கள். ஆனா முற்காலத்திலே அது ஒரு காட்டழகிய சிங்கர்னு பேரே இருக்கிறதுனால அது ஒரு காடு போல இருக்கும். அதுக்கு நடுவிலே இந்த சந்நிதி இருந்தது. ஏகாந்தமா இருக்கும், நிறைய பேர் இங்கே வரமாட்டார்கள். இவர் பிள்ளைலோகாச்சாரியர் சம்பிரதாய சத் சம்பிரதாய அர்த்தங்கள், சுத்த சம்பிரதாயம் என்றே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு திருநாமம். எந்த ஒரு இடத்துலையும் நாம் எந்த ஒரு கலப்போ வேற ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய கருத்து எடுத்து இங்கே திணிக்கிறதோ, இல்லை மற்றவர்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க அது நன்னா இருக்கேன்ட்டு அதை பண்ணுவதோ, இல்லை அவர்களுடைய கொள்கையில் கொஞ்சம் நன்னா பிடிச்சிருக்கேன்னு அதை எடுத்துக்கிறதோ, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குறைப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் பூர்வாச்சாரியர்கள் அதை அப்படி நன்றாக, எப்படி ஒரு பெரியவர் சொன்னாரோ அதுக்கு அடுத்தது வருபவர் அப்படியே அதை கை கொண்டு அப்படியே அதை சொல்லி வருவது. இப்படித்தான் நம்மாழ்வார் தொடக்கமாக நம்மாழ்வார் நாதமுனிகள் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆள வந்தார் பெரிய நம்பி எம்பெருமானார் எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவேதி பிள்ளை என்று இந்த விடாமல் இந்த விஷயங்களை சுருக்காமல், அதை குறைக்காமல், அதை மாற்றாமல் அப்படியே சொல்லி வருகிறார்கள். அப்படி ஆச்சரியமான அர்த்தங்களை பிள்ளைலோகாச்சாரியார் தன்னுடைய திரு தகப்பனாரிடத்தில் கேட்ட அர்த்தங்கள், அதை தவிர மற்ற பெரியவர்களிடத்தில் பெரியவாச்சான் பிள்ளை போன்ற பெரியவர்களிடத்தில் கேட்ட அர்த்தங்கள், இதையெல்லாம் இந்த காட்டழகிய சிங்கர் சந்நிதியிலே வைத்துக்கொண்டு ஏகாந்தமாக தன்னுடைய சிஷ்யர்கள் எத்தனையோ பேர், கூரகுலோத்தமதாசர், விளாஞ்சோலை பிள்ளை, திருக்கண்ணங்குடி பிள்ளை, திருப்புட்குழி ஜீயர், இதே போல பல பல அதிகாரிகள், உயர்ந்த அதிகாரிகள், அவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு திருவரங்கம் பெரிய கோயிலிலே நன்றாக அர்த்த விசேஷங்களை சாதித்து வருகிறார். அப்பொழுது மணப்பாக்கம் என்று ஒரு கிராமம், காஞ்சிபுரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்திலிருந்து நம்பி என்பவர், மணப்பாக்கத்து நம்பி என்றே அவருக்கு திருநாமம் சொல்லப்படுறது. பொதுவா இப்போ ஒரு விதேசத்துல இருந்து கொண்டு ஒரு அனுபவத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ காஞ்சிபுரத்து பக்கத்துல இந்த மணப்பாக்கம்ங்கிற இடம்னு சொல்லப்படுறது. அங்கே இருந்து அவர்கள் ஒரு அனுபவத்தை பண்ணி கொண்டு இருப்பார்கள். அந்த காலத்துல எல்லாம் யாராவது 1-2 ஆச்சாரியர்கள் இருப்பார்கள். ஒரு விசேஷமான அர்த்தங்களை சொல்லுவார்கள். அதை கேட்டுக்கொண்டு அதுக்கு வருபவர்களும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்படியே பல பேர் இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. இந்த அர்த்த விசேஷங்களில் ஈடுபட்டு முழுவதும் எம்பெருமானுக்கே ஆட்பட்டு இருக்க வேண்டும் என்று வருபவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். அப்படித்தான் அவர் அங்கே மணப்பாக்கத்தில் இருக்கும் பொழுது எம்பெருமானே அவருக்கு சொப்னத்திலே வந்து சில அர்த்த விசேஷங்களை சாதித்து வந்தான். அதை கேட்டு இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், நமக்கு எவ்வளவு பாக்கியம், எம்பெருமானே நமக்கு வந்து அர்த்த விசேஷங்களை அருளி செய்கிறானே என்று அப்படி நினைத்து கொண்டே இருந்தார். சில சமயம் நினைக்கக்கூடாது, இது நடக்கிறதே நம்ம ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கேன்னு நினைச்சா அது நின்று போயிடும். அதை போல அவருக்கு நின்று போயிடுது.
திடீர்னு உபதேசங்கள்லாம் நின்று போயிடுத்து. எம்பெருமான் வந்து உபதேசமே பண்ணுவதில்லை. அது என்ன, ஏன் இப்படி நின்று போயிடுத்து என்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார் மணப்பாக்கத்தை நம்பி. உடனே எம்பெருமான் திரும்பவும் கனவிலே தோன்றி 2 ஆற்றங்கரைக்கு போய் நீர் பாரும், அங்கே நாம் இதே அர்த்தங்களை தொடர்ந்து சொல்லுவோம் என்று அவர் எம்பெருமான் இந்த மணப்பாக்கத்தை நம்பிக்கு ஆணையிட்டு அனுப்புகிறார். 2 ஆற்றங்கரைனா இந்த திருவரங்கம் பெரிய கோயில் தான். ஒரு பக்கம் காவிரி, வடதிருக்காவேரி, ஒரு பக்கம் தென்திருக்காவேரி. தென்திருக்காவேரி தான் காவேரின்னு சொல்லப்படுறது, வடதிருக்காவேரி கொள்ளிடம்னு சொல்லப்படுறது. அப்படி 2 பக்கமும் ஜலம் சூழ்ந்திருக்கு. நடுவிலே இது ஒரு தீவை போலே இருக்கு. அப்படி இது 2 ஆற்றங்கரையினோடனே அவருக்கு திருவரங்கம் பெரிய கோயில் தான் ஞாபகம் வருது. சரின்னு இங்கே வந்து சேர்கிறார். இங்கே வந்து சேர்ந்தா இங்கே இப்படி பெருமாளை சேவிக்கலாம்னு போகும்பொழுது, மங்களாசாசனம் பண்ண போகும்பொழுது காட்டழகி சிங்கர் சந்நிதி கண்ணில் படுறது. சரி, அங்கே உள்ளே போகிறார். உள்ளே போனால் ஒரு விலட்சணமான கோஷ்டி. இல்லை, பெரியவர்கள் எல்லாம் அங்கே வீட்டிலிருந்து பள்ளிலோக்காச்சாரியரிடத்திலே காலக்ஷேபம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர் சரி, ஏதோ பள்ளிலோக்காச்சாரியர் சாதிக்கிறாரே, ஒரு பெரியவர் சாதிக்கிறாரே, அவர் என்ன சாதிக்கிறான்னு தெரியல, நான் மறைந்திருந்து கேட்கலாம் என்று மறைந்திருந்து கேட்கிறார். கேட்க கேட்க இவருக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது, பேரானந்தம் ஏற்படுகிறது. எம்பெருமான் என்னென்ன அர்த்தங்கள் சொன்னானோ அதையெல்லாம் இவர் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறார் பிள்ளைலோக்காச்சாரியர். அதை பார்த்த உடனே இவர் வந்து சேவிக்கிறார், தண்டம் சமர்ப்பிக்கிறார். மறைவிலிருந்து வந்து தண்டம் சமர்ப்பிச்சுட்டு அவரோ நீர் அப்படின்னு கேட்கிறார். அவர் கேட்க வேண்டியதுதான், அவரோ நீர் அப்படின்னு கேட்ட உடனே இவர் என்ன சொல்றார், பிள்ளைலோக்காச்சாரியர் ஆமாகில் என் அப்படின்னு கேட்டுடுறார். ஆமா, அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ அவர் என்ன கேட்டாருங்கிறது இங்க சுத்தி இப்ப காலக்ஷேபம் கேட்கிறவாளுக்கு எதுவும் தெரியாது. இவர் இன்னும் அவரோ நீர்னு கேட்கிறார், இவர் இன்னும் ஆமாகில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். இப்போ இது ஏதோ சூக்ஷமா இருக்கு என்று அவர்கள் பார்த்து அதுக்கு பிறகு மணப்பாக்கத்தை நம்பி விளக்குறார், என்ன நடந்ததுங்கிறத விளக்கி. அந்த தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாள் தான் அவருக்கு தினமும் வந்து அர்த்தங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அதே தேவப்பெருமாளே இங்கே பிள்ளைலோக்காச்சாரியராக அவதரித்திருக்கிறார் என்று மணப்பாக்கத்தை நம்பி சொல்ல, அதை கேட்டு எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அப்பொழுது மணப்பாக்கத்தை நம்பி பிள்ளைலோக்காச்சாரியரிடத்தில் அடிபணிந்து இன்னும் பல பல அர்த்தங்களை கேட்க வேண்டும் என்று அங்கேயே இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு நாள் எம்பெருமான் மீண்டும் மணப்பாக்கத்தை நம்பியுடைய கனவிலே தோன்றி, நீர் பள்ளிலோக்காச்சாரியரிடத்தில் சென்று சொல்லும், இதை போல எல்லா கிரந்தங்களையும் ஈடுபடுத்த வேண்டும், ரகசியார்த்தங்களை எல்லாம் ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்ல, அதை கேட்டு பள்ளிலோக்காச்சாரியர் சரி, எம்பெருமானுடைய ஆணை திருவுள்ளம் அதுவாக இருந்தால் நாம் அதையே பண்ணலாம் என்று அவர் ரகசிய கிரந்தங்களை ஈடுபடுத்த தொடங்கினார். அப்படித்தான் பல பல ரகசியங்கள், ரகசிய கிரந்தங்கள்னா ரகசியத்திரயம் விஷயமாக இருக்கும். திருமந்திரம், துவயமகாமந்திரம், சரமஸ்லோகம் அவற்றின் விஷயமாக இருக்கும். தத்துவத்திரயம் விஷயமாக இருக்கும். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் 3 தத்துவங்களை பற்றி இருக்கும். அதை தவிர நம்முடைய சம்பிரதாயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அர்த்தபஞ்சகம், ஆச்சாரிய பக்தி, திவ்யதேச அர்ச்சா, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது, இது போன்ற பல விஷயங்களை எல்லாம் நமக்கு ஆழமான அர்த்தங்கள், அதில் மேம்போக்கான அர்த்தங்கள் தான், ஆழமான அர்த்தங்களை எல்லாம் நமக்கு இந்த ரகசிய கிரந்தங்களிலே பிள்ளைலோக்காச்சாரியர் காட்டுகிறார். அதனால தான் பிள்ளைலோக்காச்சாரியருக்கு மட்டும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு தனியன், லோக்காச்சாரியாய குருவே கிருஷ்ண பாதசிய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாத்தவே நமக என்று இந்த சம்சாரம் என்னும் பாம்பாலே கடிபட்டவனுக்கு இந்த விஷத்தை முறிப்பதாக இருக்கக்கூடியது பிள்ளைலோக்காச்சாரியருடைய ஸ்ரீசுக்திகள் என்று ரொம்ப அழகா எடுத்துக்காட்ட. பிள்ளைலோக்காச்சாரியர்னு சொல்லலாம், அவருடைய ஸ்ரீசுக்திகள்னு சொல்லலாம். எப்படி இந்த பிள்ளைலோக்காச்சாரியர் யார் என்பது மணப்பாக்கத்தை நம்பியாலே வெளியிடப்பட்டது என்று பார்க்கலாம். அவர் அந்த மணப்பாக்கத்தை நம்பி பிரார்த்தித்து தான் இத்தனை ரகசிய அர்த்தங்களை எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். ஆனா அதை ஏடுபடுத்தி வைக்கிறார். அதிலே முக்கியமான கிரந்தம் தான் இந்த முமுட்சுப்படி, தத்துவத்திரயம், ஸ்ரீவசன பூஷணம் போன்ற கிரந்தங்கள். அழகியநாள் பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம் என்று ஒரு முக்கியமான ஒரு கிரந்தத்தை அருளியுள்ளார். இப்படி இவர்கள் இருவரும், இன்னும் அழகியநாள் பெருமாள் நாயனார் இன்னும் பல கிரந்தங்களும் அருளியுள்ளார். இப்படி இவர்கள் இருவரும் நமக்கு பண்ணின பேர் உபகாரம் தான் இந்த சம்சாரத்தை போக்கி கொடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறது என்று இப்படி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த பிள்ளைலோக்காச்சாரியர் நமக்கு பிரமாணத்தை நன்றாக ரட்சித்து கொடுத்தார். எப்படின்னா இந்த 18 ரகசிய கிரந்தங்கள், அதை தவிர இன்னும் சில ரகசிய கிரந்தங்கள் கூட இருக்கு என்று பெரியவர்கள் காட்டுகிறார்கள். இப்படி இந்த ரகசிய கிரந்தங்கள் மூலமாக நமக்கு வெளியிட்டார். அதில் முக்கியமான கிரந்தம் என்று பார்த்தால் முமுட்சுப்படி, தத்துவத்திரயம், ஸ்ரீவசன பூஷணம் என்று 3 கிரந்தங்கள். இந்த முமுட்சுப்படியிலே ரகசியத்திரயம் நன்றாக விளக்கப்பட்டிருக்கு. திருமந்திரம், துவயமகாமந்திரம், சர்மஸ்லோகம் இந்த 3ம் நன்றாக விளக்கப்பட்டிருக்கு.
தத்துவத்திரயம் என்ற கிரந்தத்திலே சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்ற 3 தத்துவங்கள் மிக மிக ஆச்சரியமாக ரொம்ப ஆழமாக விளக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஒரு சுருக்கம்னே இதை சொல்லுவார்கள், குட்டி பாஷ்யம்னே சொல்லுவார்கள் என்று காட்டுகிறார். இந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சுருக்கமாகவே இது சொல்லப்படும். அப்படி இந்த தத்துவத்திரயம் என்பது சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்ற 3 தத்துவங்களை பற்றி நன்றாக விளக்கக்கூடியது. கடைசியாக ஸ்ரீவச்சனபூஷண திவ்ய சாஸ்திரம், இது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய ஆழமான அர்த்தங்கள். எம்பெருமானுடைய நிர்ஹேத்துக கிருப்பை எப்படிப்பட்டது, ஆச்சாரியனுடைய அபிமானம் என்றால் என்ன, ஆச்சாரியனுடைய கருணை என்றால் என்ன, ஆச்சாரியன்னா யாரு, சிஷ்யன்னா யாரு, இதெல்லாம் நமக்கு பல இடங்கள்ல நமக்கு சில சந்தேகங்களே வந்துடும். அந்தந்த சந்தேகங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக நமக்கு போக்கி அந்தந்த விஷயங்களை நன்றாக காட்டக்கூடிய கிரந்தமாக இந்த ஸ்ரீவச்சனபூஷன் திவ்ய சாஸ்திரம் அமைந்திருக்கிறது. இப்படி இது 3 முக்கியமான கிரந்தங்கள். இதை தவிர ரொம்ப அழகான கிரந்தங்கள்ல நவரத்ன மாலை, நவவித சம்பந்தம், அர்ச்சிராதிகதி, இது போல இன்னும் பல கிரந்தங்கள், 18 ரகசிய கிரந்தங்கள்னு பார்த்தோம். இத்தனை கிரந்தங்கள் எல்லாம் இப்படி பிள்ளைலோக்காச்சாரியராலே அருளப்பட்டன. இவையெல்லாம் நம்முடைய பிரமாணங்களை ரட்சித்து கொடுத்தது. பிரமாணம்னா முன்னாடியே பார்த்திருக்கோம். பிரமாகரணம் பிரமா. பிரமா என்றால் ஞானம், உண்மை ஞானம். அந்த உண்மை ஞானத்தை வெளியிடுவது, நமக்கு காட்டி கொடுப்பது, காட்டி கொடுக்கக்கூடிய உபகரணமாக இருப்பது பிரமாணம் என்று பார்த்தோம். அது எதெல்லாம்? சாஸ்திரங்கள், வேத சாஸ்திரம், உபனிஷத்துக்கள், அதுக்கு மேலே ஸ்மிருதி இதிகாச புராணங்கள், அதுக்கு மேலே ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள், பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்கள், ரகசிய கிரந்தங்கள், இவற்றினுடைய வியாக்கியானங்கள், இவையெல்லாம் சேர்ந்து நமக்கு பிரமாணம்னு சொல்லப்படுறது. இந்த பிரமாணங்களை எல்லாம் நமக்கு பிள்ளைலோக்காச்சாரியர் ஆச்சரியமாக ரட்சித்து கொடுத்தார், அதை வளர்த்தும் கொடுத்தார். ஏன்னா முன்னாடி இல்லாதது ஒன்றை ரகசிய கிரந்தங்கள் என்று அதை ஏடுபடுத்தி கொடுத்தது பிள்ளைலோக்காச்சாரியர் தானே. எல்லா அர்த்தங்களையும் சுருக்கமாக, நாம் எல்லாரும் இப்போ ஒரு ஈடு வியாக்கியானத்துல போய் பல அர்த்தங்களை தேடி கொண்டு வானா நம்மளால எப்படி கொண்டு வர முடியும்? அது பெரிய கிரந்தமா இருக்கு. ஆனா அதே ஒரு முமுட்சுப்படியிலே இந்த அர்த்தங்களை கண்டுபிடிக்கணும்னா சுலபமா இத்தனை சூத்திரம் தான், அதிலே நாம் இங்கே இருக்கு என்று கண்டுபிடித்து விடலாம். இதே போல நமக்கு இந்த ரகசிய கிரந்தங்களை ஏடுபடுத்தி கொடுத்தது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பண்ணின பெரிய கைங்கரியம். அது மட்டும் அல்லாமல் அவர் பிரமேய ரட்சணமும் பண்ணினார். பிரமேயம் என்றால் இந்த பிரமாணத்தின் மூலமாக நாம் எதை அறிந்து கொள்கிறோமோ அதுதான் பிரமேயம். நாம் எதை அறிந்து கொள்கிறோம்? எம்பெருமானத்தை அறிந்து கொள்கிறோம், அவனுடைய அர்ச்சாஸ்தலங்களை அறிந்து கொள்கிறோம், திவ்ய தேசங்களை அறிந்து கொள்கிறோம். ஆக இதெல்லாம் பிரமேயம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த பிள்ளைலோக்காச்சாரியர் காலத்திலே தான் துருஷ்க படையெடுப்பு நடக்கிறது. திருவரங்கம் பெரிய கோயில்ல பல விதமான உயிர் சேதம் ஏற்படுகிறது. அந்த காலத்திலே நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய உயிரை மிகவும் துஷ்டர்களான, குரூர புத்தி உள்ளவர்களான அந்த துருஷ்கர்கள் பறிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ எம்பெருமானுடைய திருமேனிகள், அவைகளையெல்லாம் சேதம் பண்ணுகிறார்கள். கிரந்தங்களை எல்லாம் எரித்து விடுகிறார்கள். இப்படி பல விதத்திலே நமக்கு பெரிய துன்பத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார். அந்த சமயத்திலே தான் பிள்ளைலோக்காச்சாரியர் இங்கே ஆச்சாரியனாக எழுந்தருளியிருப்பதனாலே அவர் எம்பெருமானை, மூலவரான பெரிய பெருமாளை கல்திரையை எழுப்பி, கல்திரைனா கல்லாலே ஒரு முன்னாடி ஒரு சுவர் போல எழுப்பி, பெரிய பெருமாள் இல்லாததை போல ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி, அதுக்கு பிறகு உற்சவர் எம்பெருமானை, நம்பெருமாளையும் நாச்சிமார்களையும் எழுந்தருள பண்ணி கொண்டு இங்கிருந்து தெற்கு நோக்கி செல்கிறார். இந்த திருவரங்கம் கோட்டையானது உடைக்கப்பட்டது என்று புரிந்த பிறகு, சரி இனிமேல் தெற்கு நோக்கி பாதுகாப்பான இடத்துக்கு, கொஞ்சம் காட்டு பகுதிக்கு போகலாம், அங்கே பெருமாளை வைத்து ரட்சிக்கலாம் என்று மிகுந்த மங்களாசாசனபரராக இருந்து கொண்டு எம்பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு பல அடியார்களையும் அழைத்து கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு போகிறார். அப்படி போகக்கூடிய காலத்திலே தான் மதுரை கருகிலே ஜோதிஷ்குடி என்கிற இடத்தை அடைந்து அங்கே நம்பெருமாளை பாதுகாப்பாக எழுந்தருள பண்ணி அங்கே அந்த நம்பெருமாளுடைய திருவாராதனங்கள்லாம் ஏகாந்தமாக நடக்கும்படி அவர் ஏற்பாடு பண்ணுகிறார். போகக்கூடிய வழியிலே பல கஷ்டங்களை சந்திக்கிறார். அதாவது இப்போ நிறைய திருவாபரணங்கள் எல்லாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல கள்ளர்கள், அதாவது திருடர்கள் வந்து இந்த திருவாபரணங்களை எல்லாம் திருடி கொண்டு போய்விடுகிறார்கள் இவர்களிடத்திலிருந்து. ஆனா அதுக்கு பிறகு பிள்ளைலோக்காச்சாரியருடைய மகிமை, அவருடைய பெரியவர் இங்கே இருக்கிறார் என்பதை தெரிந்து அவர்கள் எல்லாரும் மீண்டும் வந்து பிள்ளைலோக்காச்சாரியரை சேவித்து அந்த திருவாபரணங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள். அப்போ கூட அவர் பிள்ளைலோக்காச்சாரியர் சொல்றார், நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த திருவாபரணம் எல்லாம் வேண்டாம் என்றே சொல்கிறார். இருந்தாலும் அவர்கள் நிர்பந்தித்து அந்த திருவாபரணங்களை திருப்பி கொடுத்து
தாங்களும் திருந்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி அந்த ஜோதிஷ்குடி என்கிற இடத்தை சென்று அடைந்து அங்கே ஒரு குகை, இந்த குகைக்குள்ளே எம்பெருமானை எழுந்தருளப் பண்ணி கைங்கரியங்கள் நன்றாக நடக்கும்படி பண்ணுகிறார். அந்த சமயத்துல தான் அவருக்கு வயோதிகத்தினாலே கொஞ்சம் திருமேனி தளர்ந்து விடுகிறது. ஒருத்தர் ஒரு ஒரு விஷயம்லாம் சொல்லுகிறார்கள். இவருக்கு இந்த வியாதி வந்துடுத்து, அந்த வியாதி வந்துடுத்து, தாக்கப்பட்டார் அப்படியெல்லாம். அப்படியெல்லாம் எந்த ஒரு கிரந்தத்திலையும் நமக்கு ஸ்பஷ்டமாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு திருநக்ஷத்திரம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. வயோதிகம் அடைந்து விடுகிறார். 100 ஆண்டுகளுக்கு மேலே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அப்படி மிகவும் தளர்ச்சி அடைந்த பிறகு அவருக்கே தோன்றுகிறது, சரி நாம் இங்கிருந்து திருநாட்டுக்கு புறப்பட்டு விடலாம் என்று. அதே போல எம்பெருமானும் அவரை கண்டிப்பாக நீர் திருநாட்டுக்கு எழுந்தருள வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது எம்பெருமான் இவருக்கு யாரெல்லாம் சம்பந்தம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மை மோட்சம் என்று எம்பெருமான் சொல்ல, உடனே பிள்ளைலோகாச்சாரியார் தான் அங்கிருந்த எறும்பு, எலி, என்னென்ன பூச்சிகள் இருக்குமோ அத்தனையும் தொடுகிறார். அவைகளுக்கெல்லாம் கூட நன்மை ஏற்பட வேண்டும் என்று ஒரு நல்ல திருவுள்ளத்தினாலே அங்கே இருக்கக்கூடிய எறும்புகளாக இருக்கட்டும், பூச்சிகளாக இருக்கட்டும், அதையெல்லாம் கூட தொட்டு அவற்றையெல்லாம் தன்னோடே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று பாரிக்கிறார். பல பல சிஷ்யர்களை உடையவராக பிள்ளைலோகாச்சாரியர் எழுந்தருளியிருந்தார். அவருடைய முக்கியமான சிஷ்யர் திருமலை ஆழ்வார். இவரைத்தான் திருத்தி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆக்க வேண்டும் என்று கூரகுலத்தமதாசருக்கும், விளாஞ்சோலை பிள்ளைக்கும், திருப்புக்குடி ஜீயருக்கும், திருக்கண்ணங்குடி பிள்ளைக்கும் போன்ற ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நியமித்து அவர்களை கொண்டு திருவாய்மொழி திருமலை ஆழ்வாரை திருத்த வேண்டும் என்று பாரிக்கிறார். இப்படி பிள்ளைலோகாச்சாரியருடைய சரித்திரத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவித்தோம். இவருடைய பெருமையை பலரும் எடுத்து கொண்டாடி இருக்கிறார்கள். வேதாந்தாச்சாரியர், வேதாந்த தேசிகர், அவர் லோகாச்சாரிய பஞ்சாசத் என்று ரொம்ப அழகாக ஒரு 50 ஸ்லோகங்கள் பிள்ளைலோகாச்சாரியருடைய வைபவத்தை கொண்டாடும்படிக்கு அருளியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது இன்றளவும் திருநாராயணபுரத்திலே சேவிக்கப்படுகிறது. இந்த லோகாச்சாரிய பஞ்சாசத் என்பது அங்கே சேவிக்கப்படுகிறது. இப்படி பிரமாணங்களையும் ரட்சித்தவர், பிரமேயமான எம்பெருமானையும் ரட்சித்தவர். இப்படி அதுக்கு மேலே நமக்கு பெரிய ஒரு சிறந்த முன்மாதிரியாக எப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஒரு ஆசைகளும் இல்லாமல் மிகவும் விரக்தியோடே இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக இவர் பிள்ளைலோகாச்சாரியர் எழுந்தருளியிருந்தார் என்று நாம் சரித்திரங்களிலிருந்து பார்க்கிறோம். அவருடைய வைபவத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவித்தோம். மேலே இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் அடுத்த ஆச்சாரியர்கள் அதை அடுத்த முறை நாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருடிகளே சரணம். எம்பெருமானார் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம்.